ஹலோ எவ்ரிவன், நாம் இந்த வீடியோவில் யூஸ் எஃபெக்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். யூஸ் எஃபெக்ட் அப்படின்றது ஃபங்க்ஷனல் காம்பனண்ட்டில் மட்டும் தான் யூஸ் ஆகும். கிளாஸ் காம்பனண்ட்டில் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு வேற ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அது என்னன்றது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் நான் யூஸ் எஃபெக்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ யூஸ் எஃபெக்ட் ஃபஸ்ட்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது பார்க்கலாம். இதுக்கு நமக்கு இந்த ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று கால் பண்ணணும். ஸோ இதோட சின்டாக்ஸ் ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் மாதிரி தான் இருக்கும். ஓகே, இது நம்ம இங்கே கால் பண்ணுறப்போ மேலேயும் நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கணும். ஸோ எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இம்போர்ட் ஆகிடுச்சு. இப்போ ஒரு கன்சோல் டாட் லாக் பண்ணி இதை செக் பண்ணி பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. கன்சோல் டாட் லாக் பிஃபோர் எஃபெக்ட் ஹூக். அதுக்கு அடுத்தது இங்கே கீழே ஆஃப்டர் அப்படின்றது கொடுத்துரும். இது இன்சைடு. யூஸ் எஃபெக்ட். ஓகேவா? இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இனிஷியலாக ரன் ஆகிறப்போ ஃபர்ஸ்ட் எப்படி ரன் ஆயிருக்கு, பிஃபோர் எஃபெக்ட் ஹூக்ஸு, அதுக்கப்புறம் ஆஃப்டர் எஃபெக்ட், அதுக்கு அடுத்தது தான் நமக்கு யூஸ் எஃபெக்ட்ன்றது கால் ஆயிருக்கு. ஸோ இப்போது நம்ம ஏதோ சேஞ்சஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஒரு டைமிங்கே இது யூஸ் எஃபெக்ட் அப்படின்றது ரன் ஆகிட்டு இருக்குது. ஓகேவா? இப்போ என்ன கீ ப்ரெஸ் பண்ணாலும் நமக்கு என்ன ஆகுது, நம்மளோட காம்போனன்ட் ஃபுல்லாகவே ரெண்டர் ஆகி வந்துட்டு இருக்கு. ஸோ இதுக்கு அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம எம்டியாக ஒரு அரே கொடுத்துட்டோம். அப்படின்றப்போ என்ன நடக்குதுன்னா இது எல்லா டைமையும் ரன் ஆகாது. ஓகேவா? இப்போ பிஃபோர் எஃபெக்ட் ஆஃப்டர் எஃபெக்ட் அந்த ஒரு பர்டிகுலர் எஃபெக்ட் உள்ள இருக்கிறது இப்போ ஒர்க் ஆகாது. இது எப்படி ஒர்க் ஆகுது, நான் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு நான் மறுபடியும் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு புரியும் பாருங்க. ஸோ இனிஷியலாக இது ரெண்டர் ஆயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன சேஞ்சஸ் பண்ணாலுமே நமக்கு அந்த ஒரு பர்டிகுலர் பார்ட் ஒர்க் ஆகாது. ஸோ இதோட அட்வான்டேஜ் என்னன்னா, டேட்டா பேஸ்லேருந்து ஒரு வேல்யூவையோ நம்ம ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு வரோம் அப்படின்றப்போ ஒரு டைமிங்கும் அந்த வேல்யூ ஃபெட்ச் ஆகி வரணும் அப்படின்ற அவசியம் இருக்காது. அந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம யூஸ் எஃபெக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இது லோக்கல் ஸ்டோரேஜில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன் இந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையும். ஓகேவா? இப்போ இது இனிஷியலாக எப்படி இருக்குன்னா எம்டியாக இருக்க போகுது. ஓகேவா? ஸோ இனிஷியலாக நம்மளோட ஸ்டேட் எம்டியாக இருக்கும். அதே மாதிரி இது சொல்றதுக்கு முன்னாடி நான் இன்னொன்று எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ இது வேற எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் ஸ்டேட் அப்டேட் ஆகுறப்போ நம்ம இது கால் பண்ணணும் அப்படின்றப்போ பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இது இப்போ யூஸ் எஃபெக்ட் அப்படின்றது முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியலே மட்டும் ரெண்டர் ஆச்சு. அதுக்கு அடுத்தது வேற ஏதோ ஒன்று மாத்துறப்போ நமக்கு ரெண்டர் ஆகலை. ஓகேவா? இப்போ நம்ம ஆட் டாஸ்க் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டேட் இருக்கு இல்லையா, இந்த எம்ப்ளாயி அப்படின்றதுக்குள்ள இந்த ஒரு வேரியபிள்குள்ள அப்டேட் ஆகுறப்போ எல்லாமே நமக்கு ரெண்டர் ஆகிட்டே இருக்கும் யூஸ் எஃபெக்ட் அப்படின்றது. ஸோ இது இப்போ டெலிட் ஆகுறப்பவும் அப்டேட் ஆகுறப்பவும் நமக்கு இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் கால் ஆகும், இந்த ஒரு ஹூக் கால் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த ஒரு பர்பஸ் இதுதான் இந்த ஒரு எஃபெக்ட், இந்த ஹூக்கோட பர்பஸே இதுதான். இன்னும் புரியுற மாதிரி பார்க்கணும்னா நம்ம லோக்கல்ல இப்போ ஒரு ஐட்டம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு எம்டியா இருக்க போகுது. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்த எப்படி யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, லோக்கல் ஸ்டோரேஜ் டாட் கெட் ஐட்டம் அப்படின்றது கொடுக்குறேன். இப்போ இந்த கெட் ஐட்டம்ல என்ன பண்ண போறோம், டு டு லிஸ்ட் அப்படின்றத எடுக்க போறோம். டு டு லிஸ்ட்ன்றதை எடுத்துட்டு இதை நம்ம செட் பண்ண போறோம். என்ன எதுக்கு செட் பண்ண போறோம்னா, எம்ப்ளாயி அப்படின்றதுக்குள்ள செட் பண்ணணும். ஓகேவா? இப்போ இனிஷியலா இதுல எந்த வேல்யூம் இருக்காது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எரர் வரும். அட் த சேம் டைம் இதுல இன்னொரு இஷ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு எம்ப்ளாயி அப்படின்ற இந்த ஒரு ஸ்டேட் அப்டேட் பண்றப்போ இது அன்லிமிட்டட் டைம் ரன் ஆகும். இது ஏன் அப்படின்னாக்கா, யூஸ் எஃபெக்டோட ஒர்க்கு இந்த பர்டிகுலர் ஸ்டேட் அப்டேட் ஆகிறப்போ மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ இது என்ன பண்ணுவோம், யூஸ் எஃபெக்ட் கூட நம்ம என்ன பண்றோம், இந்த ஒரு ஸ்டேட் தான் அப்டேட் பண்றோம். ஸோ அப்போ இது ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு எரர் தான் வந்திருக்கும். ஸோ எரர் வந்திருக்கு. இப்போ அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு வராது. ஸோ இப்போதைக்கு இது எம்டியாவே இருக்கட்டும். செட் எம்ப்ளாயி லோக்கல் ஸ்டோரேஜ் டாட் கெட் ஐட்டம் அப்படின்றது நம்ம எப்படி செட் பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் இனிஷியலி ஆட் பண்ற இடத்துக்கு ஃபர்ஸ்ட் செட் பண்ணணும். ஆட் டாஸ்க் லிஸ்ட் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? இது ஒரு ஸ்டேட் அப்டேட் பண்ற இடத்துல நான் ஜேசன் டாட் ஸ்ட்ரிங்கிஃபை பண்ணி நம்மளோட ஸ்டேட் எப்பப்பெல்லாம் ஆட் ஆகுதோ அப்பப்பெல்லாம் அதை
லோக்கல் ஸ்டோரேஜில் வந்து செட் பண்ண போகிறோம். ஸ்ட்ரிங்கிஃபை பண்ணி வச்ச வேல்யூவை லோக்கல் ஸ்டோரேஜ் டாட் செட் ஐட்டம், செட் ஐட்டம்க்கு ஒரு கீ தேவை. அந்த கீ வந்து டு டூ லிஸ்ட் அப்படின்றது வச்சுக்கிட்டேன். ஓகேவா, லாஸ்ட்டாக வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து லோக்கல் ஸ்டோரேஜில் ஒரு டைமிங்கும் நம்மளோட ஸ்டேட்டில் வந்து அப்டேட் ஆகிறப்போ நம்ம வந்து செட் பண்ணிட்டோம். இதை வந்து கெட் பண்ணணும். ஸோ கெட் பண்ணுறப்போ நம்ம இனிஷியலாக எப்படி கெட் பண்ணியிருந்தோம் அப்படின்னாக்கா இந்த இடத்துல வந்து கால் பண்ணியிருந்தோம். இது வந்து எனக்கு ஒரு டைமிங் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும் அப்படின்றதுக்காக நம்ம இதை வந்து லோக்கல் ஸ்டோரேஜ் டாட் கெட் ஐட்டம், லோக்கல் ஸ்டோரேஜில் ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்றப்போ நம்ம இதை கெட் பண்ணி இந்த இடத்துல வந்து நம்ம செட் பண்ணிப்போம். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜேசனாக வந்து நம்ம சேவ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால ஜேசன் டாட்டு பாஸ் பண்ணிக்கணும். ஸோ பாஸ் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து இப்போ கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா ஸோ இப்போ வந்து எரர் அடிக்கும். இது ஃபில்டர் அப்படின்றது. ஏன்னா இப்போ வந்து எந்த டேட்டாவும் லோக்கலில் ஸ்டோர் ஆகி இருக்காது. ஸோ அதுக்கு லோக்கல் ஸ்டோரேஜில் எந்த ஐட்டமும் இல்லை அப்படின்றப்போ ஒரு ஆர் சிம்பிள் போட்டு ஸோ ஒரு எம்டியாக கொடுங்க. எம்டியில் அரே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எரர் எதுவும் இருக்காது. ஓகேங்களா, இப்போ நான் எல்லாத்தையும் ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டேன். நம்ம அப்ளிகேஷனில் இது ஸ்டோர் ஆகிருக்கா அப்படின்றத செக் பண்ணுவோம். டு டூ லிஸ்ட் அப்படின்றதுக்குள்ளே இருக்குது. ஓகே, ஆனால் இது வந்து எங்கேயும் ரெண்டர் ஆகலையா? ஸோ இது வந்து நமக்கு இப்போ ஃபெச் பண்ணியாச்சு. ஸோ எம்ப்ளாயி செட் பண்ணிட்டோம். ஸோ இனிஷியலாக ரெண்டர் ஆகியிருக்கணும். ஃபுல்லாத்தையும் டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாத்தையும் டெலிட் பண்ணால் இப்போ எதுவுமே இல்லை. ஸோ விக்னேஷ் அப்படின்றத நான் ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் டாஸ்க் கொடுத்ததும் நமக்கு வந்து இப்போது இந்த இடத்துல டு டூ லிஸ்ட் அப்படின்றது ரெண்டர் ஆயிருக்கு. நம்ம இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறோம் அப்படின்றப்போ அப்போ வந்து நமக்கு லோக்கல் ஸ்டோரேஜில் இருக்கிறது நம்ம இப்போதைக்கு பிரிண்ட் ஆகலை. இது என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்குறப்போ டு டூ லிஸ்டோட ஸ்பெல்லிங் தப்பாக போட்டிருக்கோம். ஓகேவா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டு டூ லிஸ்டோட ஸ்பெல்லிங் தப்பாக போட்டதுனால நமக்கு வந்து இப்போ கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு நம்ம விக்னேஷ் அப்படின்ட்டு இந்த நேம் வந்துருக்கு. ஸோ இப்போ ராஜா அப்படின்னு கொடுக்குறோன்னா இப்போ ராஜான்றது அப்டேட் ஆயிடுச்சு. இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறோம்னாக்கா நம்மளோட டேட்டா கரெக்டாக அப்படியே இருக்குது. இப்போது யூஸ் எஃபெக்ட் அப்படின்றத நான் வந்து இந்த இடத்துல நீங்கள் எம்ப்ளாயின்ற இன்ஃபர்மேஷன் வந்து அப்டேட் ஆகிறப்போ நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அன்லிமிட்டட் டைம்ஸ் ஆஃப் வந்து இது ரன் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா, இதோட ரீசன் தான் வந்து சொல்லியிருந்தேன். ஏன்னா இதோட எஃபெக்டோட இந்த எம்ப்ளாயி அப்படின்ற இந்த பேரண்டர் நம்ம பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அதோட வேல்யூவே எப்பப்பெல்லாம் அது சேஞ்ச் ஆகுதோ அப்பப்பெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றது தான். ஸோ இதில் வந்து நம்ம மல்டிபிள் வேல்யூஸ் வந்து கூட நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ சர்ச் டெக்ஸ்ட் மாறுறப்போ ஒரு டைமுக்கும் இந்த மாதிரி வேற ஏதாச்சும் ஒரு வேல்யூ வேணும் அப்படின்றப்போ நம்ம மாற்றிக்கிட்டு இதை நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம லாஜிக்கை வந்து பிஸ்னஸ் லாஜிக் யோசிக்கிறப்போ நமக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை மெயின் கான்செப்ட் நம்ம இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா யூஸ் எஃபெக்ட் அப்படின்றது ஒரு டைம் லோட் பண்ணிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். இது வந்து நம்மளோட லோட் டைமிங்கை வந்து சைட்டோட லோட் டைமிங்கை குறைக்கும் அப்படின்றது தான் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கிளாஸ் காம்பனன்ட் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதோட லைஃப் சைக்கிள் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி எப்படின்றத பார்ப்போம். தேங்க்யூ.